ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சருடைய எக்ஸ்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் நமக்கு கிளாஸுடைய கான்செப்ட் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சருடைய சின்டாக்ஸும் கிளாஸுடைய சின்டாக்ஸும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸஸ் உடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் வேரியபிள்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது என்ன ஹெட்ரோஜினியஸ் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்டிபிள் டைப்ஸான வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பான இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட் இது மாதிரியான டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டிரைவ் டேட்டா டைப்பான ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், அரே, ஸோ இது மாதிரியான டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருடைய இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து C உடைய ஸ்ட்ரக்சருக்கும் C++ உடைய ஸ்ட்ரக்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன செஞ்சிடுவோம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் C உடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னால், வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் C++ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதை நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து C உடைய ஸ்ட்ரக்சரில் நமக்கு எல்லாமே வந்து பப்ளிக்காக இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து எங்கே வேணால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் C++ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய டேட்டாவை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு வந்து C உடைய ஸ்ட்ரக்சருக்கும் C++ உடைய ஸ்ட்ரக்சருக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ C++ ஸ்ட்ரக்சருக்கும் C++ கிளாஸுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து C++ உடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே நம்ம டினோட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மெம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பப்ளிக்காக இருக்கும். அதாவது இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம எதுவுமே டினோட் பண்ணலை அப்படின்னு சொன்னால். பட் ஆனால் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம டினோட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸில் வந்து அது ப்ரைவேட்டாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சரில் வந்து அது பப்ளிக்காக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருடைய ஃபங்க்ஷன்ஸை இன்னொரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் கிளாஸில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், கிளாஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம போட முடியும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்மளால் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் போட முடியும். ஓகே, இதை பற்றி நம்ம என்ன செய்வோம், சின்னதாக நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். அதாவது கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி, அதுக்குன்னா டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம என்ன செய்வோம், சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். ஸோ இப்போ நான் என்னோட விஷுவல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், அதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதை காப்பி பண்ணி நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன், நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஒரு இது ஸ்ட்ரக்சருக்கு உண்டான நேம் கொடுப்போம். நம்ம எப்படி கிளாஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட் ஒரு நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்ட்னு கொடுத்து ஒரு நேம் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன், 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஐடி, நேம், ஃபீ அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஐடி, அதே மாதிரி நேம், அதே மாதிரி இந்த மந்த்லி ஃபீ அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் கிளாஸுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் அதை என்ன செய்கிறேன், காப்பி பண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், கிளாஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லேயே நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ஐடி, நேம், சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இதனுடைய ஐடி, இதனுடைய நேம், அதே மாதிரி இதனுடைய சேலரி நான் நினச்சிருக்கேன், இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. வெறும் இந்த கீவேர்ட் மட்டும் தான் நமக்கு என்ன செய்யுது, மாறுது. இதில் ஸ்ட்ரக்ட்ன்ற யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சேம் தான்.
ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இது 2த்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இத ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அத நம்ம ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடண்ட்ன்றத நான் இந்த நேம நான் என்ன செஞ்சுக்கிறேன், இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி நான் S1 அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சருடைய ஆப்ஜெக்ட். ஸோ அதே மாரி கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டீச்சர். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், T1 அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸுடைய ஆப்ஜெக்ட். ஸோ அதே மாரி நான் இங்க வந்து என்ன செய்றேன், ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நான் என்ன செய்றேன் குடுக்குறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றோமோ, ஸோ அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளாஸா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஸோ அப்பதான் நமக்கு வந்து மெமரி லொகேஷன்ல வந்து நமக்கு வந்து இதுக்கான மெமரி வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னா, நமக்கு வந்து எந்த மெமரியும் நமக்கு அலோகேட் ஆகாது. ஸோ நம்ம எப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ, ஸோ அப்பதான் நமக்கு வந்து இதுக்கான மெமரி வந்து நமக்கு அலோகேட் ஆகும். ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, நம்மளுடைய இந்த வேரியபிள்ஸ நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருடைய வேரியபிள்ஸ் நம்ம வந்து என்ன செய்வோம், ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன செய்றேன், S1 டாட் நான் என்ன செய்றேன், S1 டாட் ஐடி குடுக்குறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டூ 1. ஸோ அதே மாதிரி ஸோ S1 டாட் நேம் வந்து நான் என்ன செய்றேன், ஒரு நேம் குடுக்குறேன். ஸோ நான் இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நான் என்ன செய்றேன், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து ஹரின்னு குடுத்துக்கிறேன். ஸோ S1 டாட் ஃபீ அப்படின்ற இந்த வேரியபிள்ல நான் என்ன செய்றேன், ஒரு 500 அப்படின்னு சொல்லி என்ன செய்றேன், குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த ஃபங்ஷன் நம்ம வந்து என்ன செய்வோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது பிரிண்ட் ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்ஷன நம்ம என்ன செய்வோம், கால் பண்ணுவோம். ஸோ இப்போ இது என்ன செய்யும்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்றேன், கிளாஸ் உடைய வேரியபிள்ஸ நான் என்ன செய்றேன், ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்றேன், T1 டாட் ஐடி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்கு என்ன செய்றேன், 1 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா, நமக்கு வந்து எரர் வருது. ஸோ அதாவது டீச்சர் ஐடி இஸ் இன்ஆக்சஸபிள் அப்படின்னு வருது. ஸோ ஏன்னு சொன்னா, நம்ம வந்து டிஃபரன்ஸ்ல ஆல்ரெடி பார்த்தோம். நமக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இது எல்லாமே டிஃபால்ட்டா பப்ளிக்கா இருக்கும். பட் ஆனா கிளாஸ்ல நமக்கு இது டிஃபால்ட்டா எல்லாமே பிரைவேட். ஸோ நம்ம வந்து இம்ப்ளிசிட்டா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம வந்து இந்த பப்ளிக் அப்படின்ற இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த வேரியபிள்ஸ நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா, யூஸ் பண்ண முடியும். இல்லன்னு சொன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா ஸ்ட்ரக்சர்ல நமக்கு டிஃபால்ட்டா அது வந்து பப்ளிக்கா இருக்கும். நம்ம வேணும்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னா, பிரைவேட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நமக்கு வந்து இது தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இத பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இத ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன செய்றேன், டீச்சருடைய டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். டீச்சருடைய டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாதிரி கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யுது, நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதாவது இது 1ன்றது வந்து ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸு. ஸோ ஹரி நமக்கு நேம் கொடுத்தோம். ஸோ ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 கொடுத்தோம். இதே சரவணன் வந்து டீச்சருடைய டீட்டெயில்ஸு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சோம், சேலரி வந்து நம்ம 30,000 கொடுத்தோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சருடைய நான் முன்னாடி சொன்னது போல், நீங்கள் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் போட முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்மளால் இன்ஹெரிடன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. கிளாஸில் நம்ம இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் வரும்போது நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.